வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், கொலை செய்வதை விட கொடுமையானது என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அந்த ஃபித்னாவை, அந்த குழப்பத்தை இந்த வஹாபிகள் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நம்பிக்கைகளிலே சந்தேகத்தை உண்டாக்குகிறார்கள். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவருடைய எழுத்துக்களிலிருந்து ஆதாரத்தை நான் சொல்ல முடியும். அல்லாஹ்வின் மீது சந்தேகங்களை உண்டாக்குகிறார்கள். ஹதீஸ்களிலே இவங்களுக்கு பிடிக்காத ஹதீஸ்களை பூரா பலகீனம்னு தள்ளிடுறது. இவங்க ஒரு வாதத்தை வச்சுட்டு அதுக்கு ஏற்ப ஹதீஸ்களை தேடுறது. ஒருவேளை அந்த ஹதீஸ் புகாரியில, முஸ்லிம்ல, சஹீஹுல் இஸ்னாதோட ரொம்ப ஆதாரப்பூர்வமான ஹதீஸா இருந்தா, ஆதாரப்பூர்வமானதாக இருந்தாலும் இவருடைய வாசகமே இடத்தில் இருக்கிறது. ஆதாரப்பூர்வமானதாகவே இருந்தாலும், புகாரிலேயே இருந்தாலும் நம்முடைய திங்குக்கு ஒத்து வரல. நம்ம சொல்ற வாசகங்கள்ல நம்ம திங்குக்கு ஒத்து வரல, நம்ம அறிவுக்கு ஒத்து வரல, தள்ளுகிறார்கள். அறிவுக்கு ஒத்து வராமல் இதுவரை அவர்கள் தள்ளிய ஹதீசுகள் மாத்திரம் ஆதாரப்பூர்வமான புகாரி, முஸ்லிம் போன்ற அந்த கிதாபுகளில் இருந்து அவர்கள் தள்ளிய ஹதீசுகளுடைய எண்ணிக்கை மாத்திரம் 300 தாண்டிவிட்டது. அவங்க அறிவுக்கு ஒத்து வரலையா? யார் சொன்னார்கள் உங்களுடைய அறிவை கொண்டு அளக்க வேண்டும் என்று? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, தெளிவா ஹதீஸ்ல இருக்குதுன்னா உன் அறிவு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதை கிடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை எடுக்கணும். அறிவை வைத்து இதை அளந்து பார்க்க முடியுமா? ஒரு வீட்டிற்கு செல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வீட்டுல பேரித்தம்பழம் மற்றதெல்லாம் கொண்டு சாப்பிட வைக்கிறாங்க. உள்ள இருந்து கறி வாசனை வருது, இல்ல இறைச்சி வாசனை வருது. சொன்னாங்க, இறைச்சி வாசனை வருது, இங்க பேத்தப்பழத்தை கொண்டு வைக்கிறீங்களேன்னு கேட்டாங்க. நாயகமே, எனக்கு ஒரு ஆடு அன்பளிப்பா வந்துச்சு, சதக்காவா வந்துச்சு, அது வெந்துகிட்டு இருக்குது, ஜக்காத்துடைய பொருள்களை நீங்க சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால நான் அதை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. லெக்கி சதப்பத்துன்னு வரடா ஹதியத்துன்னு, உங்களுக்கு தான் ஜக்காத், அதை நீங்க எனக்கு தந்த ஹதியாவாயிரும், கொண்டு தாங்கன்னு சொன்னாங்க. நாவில் நீ அஸ்ரா, அதனுடைய ஒரு முன்சப்பை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆடு வந்திருக்குன்னு தான் சொன்னாரு. ஒரு முன்சப்பை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு முன்சப்பை எடுத்து கொண்டு வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவில் நீ அஸ்ரா ஆகர், இன்னொரு முன்சப்பை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு முன்சப்பை கொண்டு வச்சாங்க. இன்னொரு முன்சப்பை கொண்டு வாங்கன்னாங்க. யோசிக்கிறார், ஒரு ஆடு தானே வந்துச்சுன்னு சொன்னோம், 2 முன்சப்பை வந்துருச்சு, இன்னொரு முன்சப்பை கொண்டு வாங்குறாங்களே. அவர் தன்னுடைய பலகீன நிலைக்கு ஏற்பட்டு அவர் கேட்டார், லிஷாத்தி திரானி யா ரசூலல்லாஹ், ஒரு ஆட்டுக்கு 2 முன்சப்பை தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. லிஷாத்தி திரானி யா ரசூலல்லாஹ், ஒரு ஆட்டுக்கு 2 முன்சப்பை தான். அதான் வாதம், அதான் அறிவு. சொன்னார்கள், லவ் சக்கத்த, நான் சொன்னேன் என்பதற்காக நீங்கள் அமைதியாக இருந்து அங்கே போய் எடுத்தால் எடுக்கும் காலமெல்லாம் முன்சப்பை வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். யார் அவர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? நம்முடைய அறிவை கொண்டு அளக்கக்கூடியவர்களா அவர்கள்? நம்முடைய அறிவை கொண்டு அளக்கக்கூடிய நிலையிலே உள்ளவர்களா? இன்று இந்த அறிவை கொண்டு அளந்து ஆதாரப்பூர்வமான எத்தனையோ ஹதீஸ்களை தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, ஏராளமான செய்திகள் சம்பந்தமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை எல்லாம் இவர்கள் தள்ளுகிறார் என்பதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. புகாரியிலே வரக்கூடிய அஜ்வா சம்பந்தப்பட்ட ஹதீஸை, ஆதாரப்பூர்வமான ஹதீஸை மறுத்தார்கள். கருஞ்சீரகம் சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸை மறுத்தார்கள். அசர் தொழுகை சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸை, ரொம்ப ஆதாரப்பூர்வமான புகாரியில், முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸை மறுக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை கண்டு அடிங்கன்னு சொன்னாங்க. இவங்க அடிக்கக்கூடாது, இவங்களுடைய வாதம். நம்முடைய தாய் என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ஒரு குச்சியை எறிஞ்சு பள்ளி அடிக்கிறதுக்கு, இவங்க அடிக்கக்கூடாது. என்ன அதுல ஒரு காரணம் வருது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அந்த நம்ரூத் ஏற்படுத்திய அந்த நெருப்பை அணைப்பதற்கு பள்ளியும் உதவியாக இருந்ததுன்னு ஒரு வார்த்தை வருது. உடனே இவர் அறிவை கொண்டு பேசுற, நெருப்பு யாரும் பக்கத்தில் நெருக்க முடியாது, அந்த நெருப்பிலே எப்படி பள்ளி போய் அணைப்பதற்கு இதுவும் முற்படும். அறிவுக்கு ஒத்து வரவில்லை. ஆதாரப்பூர்வமானதாக இருந்தாலும், புகாரிலேயே இருந்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் அங்க ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. அவர் சொல்றாங்க, அங்க ஏதோ கோல்மால் நடந்திருக்குது. அப்படியே ஒருவேளை அந்த பள்ளி நெருப்பை அணைப்பதற்கு ஏதாவது முயற்சித்தாலும் கூட அந்த பள்ளியை தான் அடிக்கணுமே தவிர அதனுடைய பேரம்பேத்தியில அடிக்கணுமா? அறிவு ஆழ்த்தி வைக்கிறார். பெருமக்களே, தங்களுடைய அறிவை ஆதாரமாக வைத்துக் கொண்டு ஆதாரப்பூர்வமான பன்னூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை தள்ளுவதற்கு முயற்சிக்கக்கூடிய இந்த கூட்டம் உலகத்தில் எதை சாதிக்கப் போகிறது? நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணியத்தை வெளிப்படுத்துறீங்களா? இதைத்தானே யூதர்கள் செய்தார்கள். இந்த அளவுகோல்களை அறிவை அடிப்படையாக வைத்து வாதிடக்கூடிய இந்த காரியத்தை தானே யூதர்கள் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் சொன்னார்களே, இந்த முஹம்மது தன்னுடைய உம்மத்திற்கு சொல்கிறார், அபாபில்னு ஒரு பறவை தன்னுடைய கால்களிலே, தன்னுடைய வாய்களிலே அது சின்ன கல்லை வைத்திருந்ததாம். அது யானை மேல போட்டுச்சான். எவ்வளவு அபாபில் பறவை, என்ன பெரிய பாறையா தூக்கிட்டு போக முடியும்? சின்ன கல்லத்தான தூக்க முடியும், பொடிய கல். அது மேல இருந்து யானை மேல விழுந்துச்சான். நம்ம மேல விழுந்தாலே ஒண்ணும் செய்யாது, யானை மேல விழுந்து பஸ்மா போச்சான். இந்த முஹம்மது சொல்கிறார் இந்த கூட்டத்துக்கு சொல்லி யூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாதம், அறிவை வைத்து குர்ஆனை அளக்கக்கூடிய வாதம்.
قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. எறும்பு பேசியதான் குர்ஆனிலே வருகிறது. முகமது அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார். எறும்பு பேசினத பல மைல்களிலிருந்து தூரத்திற்கு அப்பால் எறும்பு பேசுவதை எப்படி கேட்க முடியும்? நம்ம காது கிட்ட நம்ம தோல் புட்டையில நின்று அது எது குசுகுசுன்னா கூட நமக்கு சத்தம் கேட்காது. பல மைல்களுக்கு அப்பால் அது பேசுகிறதாம். இவர்கள் சுலைமான் நபி கேட்டார்களாம். குர்ஆன் சொல்கிறது, இப்படித்தான் இந்த உம்மத்திற்கு அறிவுக்கு எதிரானதை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று யூதர்கள் எந்த வாதத்தை வைக்கிறார்களோ அந்த வாதமா இல்லையா இது? அறிவை கொண்டு அளக்க வேண்டும். ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் அளப்பதற்கு நம்முடைய அறிவா? பெருமக்களே, அறிவுக்கு 3 குறைபாடுகள் இருக்குது. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, அறிவுக்கு 3 குறைபாடுகள் இருக்குது. அறிவுக்கு ஆசை என்ற நோய் இருக்கிறது. ஒரு விஷயம் சரியா தெரியுற மாதிரி இருக்கும், ஆனா அந்த இயக்கத்தில் போய் சேர்ந்துட்டோமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்களே, திரும்பி வர்றதுக்கு வெட்கப்பட்டு சில பேர் இருப்பான். அது மாதிரி அறிவுக்கு ஆசை என்ற நோய். கையில ஏதாவது புண்ணு இருக்குது, அறிவு சொல்லுது அந்த புண்ணுல சொரியக்கூடாது, அதிலிருந்து ஏற்படக்கூடிய கழிவு நீர்கள் மற்ற இடத்துல பட்டு மற்ற இடத்துக்கு அது பரவும். அறிவும் சொல்லுகிறது, அறிவுள்ள டாக்டரும் சொல்கிறார். ஆனால் ஆசை மிகைத்து போய்விடுகிறது, சொரிஞ்சிடறான். மனித அறிவுக்கு ஆசை என்ற நோய் இருக்கிறது. மனித அறிவிற்கு ஏற்றத்தாழ்வு என்ற நோய் இருக்கிறது. ஹைகோர்ட் நீதிபதி ஒன்று சொல்வார், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வேற ஒன்று சொல்வார். எல்லாரும் ஒரே சட்டத்தை படித்தவர்கள் தான். மனித அறிவிலே ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? மனிதனுடைய அறிவு ஏற்றத்தாழ்வை கொண்டது. மனிதனுடைய அறிவுக்கு 3 பலகீனம் இருக்கிறது. ஆசை என்ற நோய் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு என்ற நோய் இருக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்பதை தீர்மானமாக தெரியாத அறிவு மனிதர். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தார், அதுக்கு இருக்குது, அது வேற விஷயம். அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய அறிவை கொண்டு அளந்து ஹதீஸ்களை தள்ளுவது என்று சொன்னால், யார் சொன்னார்கள் இந்த பாடத்தை? இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கொடூரமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கும் சாலிஹீன்களுக்கும் அருளாளர்களுக்கும் மாறுபட்ட நிலையிலே அவர்களை அவமரியாதை செய்யக்கூடிய நிலையில் பேசுகிறார்கள். சஹாபாக்களை விமர்சிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு கண்ணியத்தை கூற தள்ளுகிறார்கள். அவருடைய புனிதமான திரு ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து தள்ளுவதற்கு முயற்சிக்கிறார்கள். எல்லோருக்கும் ஹதீஸ் சொன்னாலே ஒருவேளை இது இட்டு கட்டப்பட்டதா இருக்குமோ அப்படின்னு எண்ணக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையை சமூகத்திலே உண்டாக்குகிறார்களா இல்லையா?